ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் நம்ம vlog பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னா, வித்தவுட் எக்கில் கேக் எப்படி ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ணுறதுன்னு தான். அதுக்கு வீட்டில் உள்ள தேவையான பொருளை வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? பட்டர் எடுத்துக்கோங்க, காஃபி தூள் ஃபில்டர் காஃபி தூள் வேணாம், நார்மல் காஃபி தூள் இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் கர்டு எடுத்துக்கோங்க, மைதா மாவு, ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சம், மில்க் கொஞ்சம். இப்போ என்ன பண்ணிக்கிங்க, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் கர்டு ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக மில்க்கும் ஆட் பண்ணிக்கிங்க, ஜாக்ரி பவுடர் ஆட் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் காஃபி தூளும் ஆட் பண்ணிக்கிங்க, ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டரும் ஆட் பண்ணி ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக கிரைண்ட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப என்ன பண்ணுங்கள், கிரைண்ட் பண்ணதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிங்க, மைதா மாவு ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. வேறு ஒரு இதில் நம்ம வெசலில் அதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதை ஃபுல்லாக எடுத்து வச்ச பிறகு அந்த ஜாரில் ஃபுல்லாக ஒட்டியிருக்கோம்ல, ஸோ அந்த ஒட்டியிருக்கிறதுக்கு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி திரும்ப ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜாரில் ஒட்டியிருக்க அந்த இதுவும் மீதி உள்ளதும் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இப்போ எடுத்து ஒரு லைட்டாக ஒரு பீட் பண்ணிக்கிங்க, ரொம்பலாம் பீட் பண்ணணுன்னு இல்லை, லைட்டாக ஒரு பீட் நமக்கு கேட்டிங்கன்னா பேட்டர் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, உங்கள்கிட்ட கப் கேக்கான அந்த பேப்பர் கப் இருக்கும்ல, ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். நான் காஃபி கப் இருக்கும்ல, அந்த காஃபி கப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த காஃபி கப்பில் பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிங்க. வேணும்னா உங்கள்கிட்ட சாக்லேட் இருந்துச்சு, சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இடையில லேயராக சாக்லேட் வச்சு கூட பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட அன்றைக்கி சாக்லேட் கிடையாது, பட்டர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பட்டர் கொஞ்சம் கீழே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மீடியம் இன்னொன்று இந்த கப்பில் ஃபுல்லாக அதை அந்த பேட்டரை அது ஃபுல்லாக அந்த கப் ஃபுல்லாக நிறையிற மாதிரி ஊற்றக்கூடாது. நம்ம ஆஃப் ஊற்றினா போதும். ஏன்னா அந்த இது கேக் மேலே பேக்காகி வரும்போது வெளியில் வந்துடும். ஸோ அதனால் ஆஃப் எல்லாத்துலேயுமே பேக் பண்ணி ஊற்றி வச்சுட்டேன், நான் பேட்டர் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் அந்த பட்டரையும் அப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் லைட்டாக நான் அந்த காஃபி பவுடரையும் கொஞ்சம் லைட்டாக மேலே தூவி விட்டுட்டேன், அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரில் 180 டிகிரி நான் இது பண்ணி லைட்டாக ஒரு 2 மினிட் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதை ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுட்டேன். ஃபுல்லாக கரெக்டாக 180 + 30 மினிட்ஸ் கரெக்டாக பேக் ஆச்சு. பேக் ஆகி வந்த பிறகு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வெளியில் கேக் வாங்கி சாப்பிட்றதுக்கும் வீட்டில் நம்ம கைப்பட செய்யும்போது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் போயிடுதா, குயிக்கான ஸ்நாக்ஸாகவும் இருக்குது. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஹெல்த்தின்னு சொல்லிட்டியே மைதா மாவு சேர்த்துருக்கேன்னு நினைக்கலாம். மைதா மாவு இல்லைனாலும் இதில் வீட் ஃப்ளார்லேயும் பண்ணலாம். பட் அதில் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொழன்னு ஆகுது. ஸோ என்றைக்காவது நம்ம சீட் டேவாக சாப்பிடலாம்ல, ஸோ அதுக்காக தான் நான் மைதா மாவில் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சேனலை நிறையா பேர் நம்மளோட நான் போடுற ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்போஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் நெக்ஸ்ட் vlog பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஐடி இருக்குது, ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாதிரி நெக்ஸ்ட் vlog பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.